ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மத்தி ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/2 kg மத்தி எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இதில் 240 போன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட்டு கால்சியம்னா நீங்கள் மத்தி ஃபிஷ் மட்டும்தான். மத்தி ஃபிஷ்ஷில் ஒமேகா ஜியும் நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து நல்ல ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க ஃபிஷ்ஷு. மத்தி ஃப்ரை வந்து நிறைய மெத்தட்ஸில் செய்வாங்க. இது வந்து யூஸ்வலாக நான் செய்கிற மெத்தட். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கார்லிக் பொடியும் ஜிஞ்சர் பொடியும் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ப்ளஸ்ஸு சால்ட், கொஞ்சம் லெமன். நீங்கள் லெமன் வேண்டான்னா நீங்கள் டேம்ரின் வாட்டர், புளி தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா பிடிச்சி நல்லா வந்து நல்ல மொறுன்னு உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மத்தியோட ஆட் பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போகிறோம், ஏன்னா ரொம்ப வந்து தண்ணி விட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா கலக்கியாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour வந்து இருக்கட்டும். இருந்த பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு டிப் காட்டுறேன், நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு, நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நான் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஃபிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அடுத்தபடியாக வந்து நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மீன் வாசனை வந்து அவ்வளோ வராது. சில வீட்டில் சில மீன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் இருக்கும், வீடு முழுக்கவே மீன் வாசனை வரும். இது போல் வந்து நம்ம கருவேப்பிலை இல்லை பூண்டு தோல் அது மாதிரி வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் வந்து வாசனை வந்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கும் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலெலாம் தள்ளிவிடுங்க. இப்போ நல்லா வந்து நம்ம மொறுன்னு பொரிக்கும் போது இந்த முள்ளெல்லாம் வந்து அப்படியே கட்டி சாப்பிடலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். இப்போ மீனெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. ஏதாவது பழைய தவா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது வந்து அயன் தவா. இதில் வந்து நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டுடுறேன். வேறு ஒன்றும் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை தூக்கி போடாதீங்க. இது மாதிரி வந்து நம்ம ஒரு கவரில் எடுத்து வச்சிட்டோம்னா மீன் ஃப்ரை பண்ணும் போதெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது போல் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கும் போது இது மாதிரி புகை வரும். இப்போ எல்லாம் வந்து ஜன்னல் கதவெல்லாம் சாத்திக்கோங்க. சாத்திட்டு நீங்கள் இது போல் வந்து புகை போடும் போது இந்த புகை வந்து ஃபுல்லாக நம்ம வீடு ஃபுல்லாக முழுக்க வந்து இந்த புகை போயிடும்.
அப்போ உங்களுக்கு அந்த மீன் வறுத்த ஸ்மெல்லே வந்து வீட்டில் இருக்காது. இதை செஞ்சு பாருங்கள். நல்ல புகை வருது பாருங்கள். இது எல்லா இலையும் வந்து கருப்பாக ஆகிற வரைக்கும் வந்து நம்ம இப்படி வறுத்துக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் இருக்குது. கொஞ்ச நேரம் இது மாதிரி வந்து நீங்கள் வறுத்துன்ட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த மீன் ஸ்மெல் சுத்தமாக போயிடும். நம்ம கருவேப்பிலை ஸ்மெல் தான் நமக்கு வரும். இது போல் புகை வரும்போது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃப்ளேமை. அவ்வளோதான். இது போல் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணிங்கன்னா அந்த புகை வந்து நமக்கு கருவேப்பிலை ஸ்மெல் தான் வீட்டில் வரும். மீன் ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. இதுதாங்க ஒரு நல்ல ஒரு டிப். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மத்தி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. இதில் வந்து 240க்கும் மேலே இருக்கிற போன்ஸ்னால் நமக்கு வந்து கால்சியம், ஹை கால்சியம். மத்தி ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இதனால் வந்து ஹார்ட் டிசீஸ் எல்லாம் அது ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். பெரியவங்க அப்படியே சாப்பிடலாம். அந்த போன்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா நம்ம மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ண பின்னாடி அதெல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். அதனால் நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிச்சவங்க வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இதே போல் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.